கருத்து கடையில கூசிக்கிட்டே இருக்கிற போதுல திருச்சி போகுது. ஐயோ வேண்டாம் வேண்டாம், அங்க மட்டும் வேண்டாம் வேண்டாம், விட்டுங்க அங்க மட்டும் வேண்டாம், விட்டுங்க. போச்சா என் வால், போச்சா மொத்தமும் போச்சா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஷிட்சு பாத்தீங்கன்னா ஹெவி நாட்ஸ்ங்க. ஆனா ஓரளவுக்கு இருந்ததுனால நம்மளால சமாளிக்க முடிஞ்சிருச்சு. இவங்க பேர் ஜிகி. இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து இவங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்கதான் இவங்களை ஃபுல்லா மெயின்டைன் பண்றாங்க. அந்த பாட்டிக்கே வந்து கை வலிக்கிற அளவுக்கு வந்து ஃபர் நிறைய இருந்துருக்கு. சோ அவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கோம்பிங் பண்ணி மெயின்டைன் பண்றாங்க, தப்பு இல்ல. பட் என்னன்னா அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஷோ குவாலிட்டி இல்ல, அந்த வீடியோஸ்ல வர்ற மாதிரியோ இல்ல ஒரு கூகுள் சர்ச்ல வர்ற மாதிரியோ ஃபுல் ஃபர் இருக்கிற மாதிரி ஷிட்சு வளர்க்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறது அதே தப்பதான் அவங்களும் பண்றாங்க. அந்த மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கும் போது ஹை ரிஸ்க் என்னன்னா கட்டி சேர்றது தான். இந்த கட்டி சேர்றது ஒன் டைம் சேர்ந்துருச்சுன்னா அதை நீங்க என்ன நினைச்சாலும் அவாய்ட் பண்ண முடியாது. அதை நீங்க வந்து கோம்பிங் பண்ணாலுமே நிறைய பேருக்கு வந்து அதே மாதிரி ஃபார்ம் ஆகதான் செய்யுது. இதுக்கு வந்து வர வாய்ப்பே கிடையாது. நீங்க அந்த இடத்துல ஷார்டன் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு இடம் கட்டி ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு போற ஏர் சர்க்குலேஷனே டோட்டலா ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இன்னொன்னு சொல்ல போனா ஈரப்பதத்தை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஈரப்பதம் ஸ்கின்ல இருந்துகிட்டே இருந்ததுன்னா அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிறது சான்சஸ் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் இவங்களுக்காக ஃபர்ற லைட்டா விட்டுட்டு தான் குறைச்சிட்டேன். ஆனாலும் ஜீரோ கட் பண்ண வேண்டிய சில இடங்கள்ல, அதாவது பின்னங்கால்லையும் டெய்லையும் வந்து ஜீரோ கட் பண்ண வேண்டியதா தான் இருந்தது. வேற வழியே இல்லை. அவங்க பெட் பேரண்ட்ஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணேன். பட் முன்னாடி எல்லா போர்ஷன்லயுமே வந்து கொஞ்சமா, அதாவது ஜீரோ கட்டுக்கு கொஞ்சம் அதிகமா ஃபர் இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணி நம்ம அவங்க அழகா ரெடி பண்ணியிருக்கோம். நான் நல்லா குளிப்பாட்டணும். தண்ணி சுத்தமா பிடிக்கலங்க, இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டே தான் இருந்தான். தேய்ச்சி விடும் போது ஷாம்பு போடும் போது மட்டும் தான் பேசாம இருந்தானே ஒழிய தண்ணி சுத்தமா பிடிக்கல. டெய்ல் வந்து ஜீரோ கட் பண்ணத்தான் முடிஞ்சது, வேற வழியே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கட்டி சேர்ந்துருந்தது. அவங்க பெட் பேரண்ட்ஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க இல்லைங்க, நாங்க வந்து நிறைய முடி இருக்கிற மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம், அதுக்காகத்தான் இப்படி பண்ணோம் அப்படின்னாங்க. நீங்க ஆசைப்படுறது சரிதான், ஆனா அதுக்கேத்த மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பியாச்சு. சோ அவங்களையும் அழகா ரெடி பண்ணியாச்சு. சோ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.